ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 வருட குரு பயிற்சி பலன்களில் குரு பகவானவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் சீராக இருக்குமா இருக்காதா, அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்த நிலையை நம்ம பிடிக்க முடியுமா அல்லது முடியாதா, பணங்காசு இந்த வருடமாவது நம்ம சேமிக்க முடியுமா, அல்லது நகை ஆபரணங்களை வாங்கி சேமிக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜனகால ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமானது நகை மற்றும் ஆபரணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத பணப்புழக்கத்தை, அதாவது ரொட்டேஷன் மணியை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவானவர் அதிகப்படியான பணத்தை அல்லது சேமிப்பு பணத்தை, தங்க கட்டிகளை, தங்க காசை குறிக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருக்கார். அதனால் ஒரு ஜனகால ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ குருவோ அல்லது சுக்கிரனோ சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ இருந்து அதே காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புத்தியோ, குரு தசையோ அல்லது குரு புத்தியோ சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பணப்புழக்கம் சீராக சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையை நாம் எட்டி பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பணங்காசுகளை நாம் இந்த காலத்தில் நாம் சேமித்து வைக்கலாம். அதே மாதிரி நகை மற்றும் ஆபரணங்களை நாம் வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.